ஓம் சக்தி ஓம். தங்கள் குழந்தைகளின் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளதா? கவலை வேண்டாம். பேரளம் சமயபுரத்து மாரியம்மன் ஆலயத்திற்கு வருகை தாருங்கள். செவ்வாய் தோஷத்தின் நிவர்த்தியை பற்றி அறியலாம். அப்படிப்பட்ட அருள் நிறைந்த பேரளம் சமயபுரத்து மாரியம்மன் சக்தி அருளோடு செவ்வாய் தோஷத்தின் விளக்கத்தினை எடுத்துரைக்கின்றோம். ஓம் சக்தி. அருள் நிறைந்த வீடியோவின் வழியாக செவ்வாய் தோஷத்தை பற்றி பார்ப்போம். அனைவரும் வாருங்கள். தங்கள் ஜாதகத்தில் லக்னம், சந்திரன் இவைகள் இருந்து 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் தோஷம் ஆகும். செவ்வாய் தோஷமாகும். இந்த தோஷத்தின் விளைவு என்ன என்பதை சாதாரணமாக செவ்வாய் தோஷமுள்ள ஜாதகத்தை பார்ப்பதுதான் மிக அரிது. செவ்வாய் தோஷம் இருக்கின்ற ஜாதகர்களுக்கு கல்யாணம் அவ்வளவு சீக்கிரத்தில் நடைபெறுவது இல்லை. குறைந்தது 4-5 ஜாதகத்தை பார்த்த பிறகுதான் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த ஜாதகர்களுக்கு 4-5 ஜாதகத்தை பார்த்த பிறகுதான் திருமணம் நிச்சயமாகும். அப்படிப்பட்ட திருமணம் செய்வதற்கு ஆணுக்கும் செவ்வாய் தோஷம் இருக்க வேண்டும், பெண்ணுக்கும் செவ்வாய் தோஷம் இருக்க வேண்டும். இருவருக்கும் செவ்வாய் தோஷம் உள்ள ஆண் பெண் ஜாதகத்தை சேர்த்த பின்பு பொருத்தம் பார்த்து அவர்களுக்கு கல்யாணம் நிச்சயம் செய்ய வேண்டும். செவ்வாய் தோஷத்தின் வேலை என்னவென்றால் திருமணத்தை தடை செய்வது, காலதாமதம் ஆக்குவது, வயதை ஓட விடுவது. இதன் வேலைதான் செவ்வாயோட வேலை. செவ்வாய் தோஷம் உள்ள ஆண் பெண்ணை ஜாதகத்தை வைத்திருப்பவர்கள் மன கஷ்டம், மனவேதனை, மனசஞ்சலம் படுகிறார்கள். அப்படி ஒரு மனசஞ்சலம், மன கஷ்டம், மனவேதனை தேவையில்லை. தங்கள் செவ்வாய் தோஷத்தை பற்றி பயம் தேவையில்லை. செவ்வாய் தோஷமுள்ள ஆணுக்கும் செவ்வாய் தோஷம் உள்ள பெண்ணுக்கும் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்துவிட்டால் அவர்கள் மிகவும் சிறப்பான முறையில் நல்ல செல்வ செழிப்போடு வாழ்வார்கள். அப்படிப்பட்ட செல்வ செழிப்பை பெறக்கூடிய செவ்வாய் தோஷமுள்ள ஆணும் பெண்ணும் இவ்வுலகில் பிறந்து வளர்ந்து இருக்கிறார்கள். அதற்காக பெற்றோர்கள் செவ்வாய் தோஷம் உள்ள பெண்ணை பெற்றுவிட்டோம், செவ்வாய் தோஷம் உள்ள ஆணை பெற்றுவிட்டோம் என்று மனக்கவலைப்பட தேவையில்லை. தங்கள் குழந்தைகளுக்கு திருமண காலதாமதம் ஆகுமே தவிர வேறு எந்த விதமான குழப்பமோ சஞ்சலமோ தேவைப்பட வேண்டியது இல்லை. திருமணம் சற்றென்று முடிவது இல்லை என்பதால் நீங்கள் குழந்தைகளை பற்றி கவலைப்படுகிறீர்கள். செவ்வாய் நல்ல சிறப்புகளை செய்யக்கூடிய ஒரு பலனை தரக்கூடிய லக்னம். அப்படிப்பட்ட செவ்வாயை விட மிக கடினமான உள்ள தோஷமுள்ள கிரகங்களும் உள்ளன. அதாவது சனி, ராகு, குரு இவர்களும் திருமணத்தை தடை செய்வார்கள். யார் செய்கிறாங்க? சனி, ராகு, குரு இவர்களும் திருமணத்தை தடை செய்வார்கள்.
8ஆம் இடத்தில் செவ்வாய் தோஷத்தை விட பயங்கரமானது. திருமண விஷயத்தில் செவ்வாய் தோஷமுள்ள ஜாதகர்களுக்கு திருமணம் தாமதத்தை தவிர மற்றபடி மிக நல்ல உயர்ந்த இடத்தில் நல்ல வரன் அமைகின்ற வகையில் செவ்வாய் ஒரு பாக்கிய கிரகமாக சயன சுகங்களுக்கு சுக்கிரன் அவனும் அதிகாரி ஆகிறான். சுக்கிரன் என்பவன் பெண் கிரகமாகும். செவ்வாய் ஆண் கிரகம். சுக்கிரன் பெண் கிரகம், செவ்வாய் ஆண் கிரகம். இந்த இருவரும் சேர்வதே ஒரு தோஷம்தான். எப்படி? சுக்கிரன் பெண் கிரகம், செவ்வாய் ஆண் கிரகம். இந்த இருவரும் சேர்ந்தாலே அதுவே தோஷம்தான். லக்னத்தில் சந்திரனுக்கு 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் தோஷம். லக்னத்தில் சந்திரனும் 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் தோஷம். ஆனால் ஒரு பார்வை, குரு பார்வை இருந்தால் தோஷம் முக்கால்வாசி நீங்கும். குரு பார்வை இருந்தால் செவ்வாய் தோஷம் முக்கால்வாசி நீங்கிடும். குரு வலுவாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் செவ்வாய் உச்சமாக மகரத்தில் இருந்தால் தோஷமில்லை என்றும் சொல்வார்கள். மேஷம் விருச்சிகமாகிய சொந்த வீடுகளில் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் நீங்குகின்றது. அதாவது பாதி அளவு செவ்வாய் தோஷம் நீங்குகின்றது. எதில்? மேஷம் விருச்சிகமாகிய சொந்த வீடுகளில் இருந்தால் செவ்வாய் தோஷம் பாதியாக நீங்குகின்றது. செவ்வாய் 2இல் இருந்தால் கன்னி மிதுனம் தவிர செவ்வாய் 7இல் இருந்தால் தோஷம் உண்டு. 7ஆம் இடம் மகரம் கடகம் தவிர செவ்வாய் 8இல் இருந்தால் தோஷம் உண்டு. 8ஆம் இடம் தனுசு மீனம் தவிர இப்படி பல ஜோதிட கலை மாமணிகள் ஜோதிடத்தை ஆராய்ந்து, ஜோதிடம் என்பது ஆழ்கடலில் நீந்தி முத்தெடுப்பது போல், அப்படிப்பட்ட ஆழ்கடலில் நீந்தி முத்தெடுத்த ஜோதிட கலையை இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றியும் விளக்கமாக எடுத்துரைத்து பக்தர்களை செவ்வாய் தோஷத்தின் பிடியில் இருந்து பயத்தை விலக்குவதற்கு எடுத்துரைத்து அருள் நிறைந்த ஜோதிட கலையை மக்களுக்கு அழகாக வழங்க வேண்டும் என்று அன்னை சமயபுர சக்தி அருளோடு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி.